மகர ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக யோகங்கள் ஏற்படக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு நல்ல செலவு இருக்குங்க. ஐயா, அதுக்கேற்ற மாதிரி வருமானங்களும் கண்டிப்பாக வரும். செலவுன்னொன்னா கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தொழில் மூலமாக, வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக வருமானம் வந்து அந்த வருமானத்தை உபயோகமான வழிகளில் செலவு செய்யக்கூடிய தன்மை. சிலருக்கு வீடு கட்டுவதன் மூலமாக செலவு, சிலருக்கு வாகனம் வாங்குவதன் மூலமாக செலவு, சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக, ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மனைவிக்கு, கணவனுக்கு, குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பொருளை இப்போது கண்டிப்பாக வாங்கிவிடுவது என்பது போன்ற ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோக மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய தன்மை, குழந்தைகளுடைய கல்வியை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய அமைப்பு என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை மகரத்தினருக்கும் இப்போது.